அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாயச பஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரர் பொற்பாதம் தொற்று வணங்கி குரு வாழ்க குருவே துணை. மிக சிறப்பாக ஒவ்வொரு நம்ம பதிவுகளும் மாதம் பலன் மற்றும் வருட பலன், குரு பெயர்ச்சி, சனி மகா பெயர்ச்சி எல்லாமே சொல்லிட்டு வந்தோம். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவரும் நமக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. கமெண்ட் பாக்ஸில் நிறைய உங்களுடைய கேள்வியெல்லாம் பார்த்துட்ருக்கோம். அனைவருக்குமே கொஞ்சம் நேரம் கிடைக்காதனால பதில் தர முடியல. அதே போல் வாடிக்கையாளர்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நம்ம கண்டிப்பாக ஒரு நாள் கொடுப்போம். உங்களுடைய கேள்விகளை கேட்குறத விட உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஏன்னா கோச்சார பலனாக தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் 40% தான் பேசும். ஜனன ஜாதகத்தில் இருக்கிற கிரக நிலைகள், கோச்சார கிரகத்தோடைய சேர்க்கை, பார்வை மற்றும் தொடர்பெல்லாம் வச்சு தான் நம்ம பார்க்கணும். ஸோ நேயர்கள் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்குறது என்ன அப்படின்னா, ராகு கேது பெயர்ச்சி. பாவ கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய வரிசையில் சனி பகவான், ராகு கேது இதெல்லாம் நம்ம சொல்லுவோம். இதில் முக்கியமானது சர்ப தோஷத்தை கொடுக்கக்கூடியதும் சர்ப கிரகம்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அதே போல் நிழல் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராகு கேது பெயர்ச்சி ஒரு பிரம்மாண்டம் தான் சொல்லணும். ஏன்னா இந்த பெயர்ச்சி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது, தொழிலை கொடுக்கக்கூடியது, நம்மளுடைய கட்டத்தை நகர்த்தி கொண்டு போகக்கூடியது. மேற்கொண்டு சொல்லணும்னா நம்ம அந்த பாவகிரகங்கள் தொடர்பு தான் பல விஷயத்தை சாதிக்க பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நிழல் கிரகமான ராகு கேது எப்போ பெயர்துன்னா, மங்களகரமான விசுவாவசு மிக சிறப்பாக தமிழ் புத்தாண்டு கொண்டாடணும். இதன் வரிசையில் மே மாதம் 18ஆம் தேதி, அதாவது வைகாசி 4ஆம் தேதி பெயரக்கூடிய ராகுகேது பெயர்ச்சி பார்த்திங்கன்னா 18/5/2025 ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 இந்த டைமில் பெயரக்கூடிய அமைப்பு. ரிவர்ஸில் போகக்கூடிய, பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா 2 கிரகங்கள் தான். இது ராகுவும் கேதுவும். அப்போ மீனத்தில் இருந்த காலதேவனுக்கு 12ஆம் பாவகத்தில் இருந்த ராகு கீழே இறங்கி கும்பத்துக்கு போகிறார். காலதேவனுக்கு அதாவது 11ஆம் பாகத்துக்கு போகிறார். 12லிருந்து 11ஆம் அப்படிங்கிறது ஒரு லாபஸ்தானம், ரொம்ப ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பு. நிறைய விஷயங்கள், ஆசை அபிலாசை அப்படின்னு சொல்ல விஷயமெல்லாம் எதுனா 11ஆம் பாவகம் தாங்க. இந்த விஷயம் எப்படின்னா 10க்கு 2ஆம் இடம், நம்மளுடைய தொழிலில் லாபம் வருதா இல்லையா அப்படின்னு பார்க்கக்கூடிய அமைப்புக்கே 11ஆம் பாவகத்தை நம்ம எடுத்து பார்ப்போம். இந்த மாதிரி சூட்சுமமான விஷயங்கள் இருந்தாலும், அதே போல் கேது பகவான் ஞானக்காரகன் எங்கே போகிறார்னா கன்னியில் இருந்தார். காலதேவனுக்கு 6ஆம் பாவகத்தில் இருந்து சிம்மங்கிற 5ஆம் பாவகத்துக்கு போகிறார். இது பொதுவாக 12 கட்டத்தில் காலதேவனுக்கு அமைப்பில் நம்ம இதை சொல்கிறோம். ஆனால் காலச்சக்கரத்தின் அமைப்பில் சொன்னாலும் நம்மளுடைய ஜாதகத்தில் லக்னம், ராசி இதெல்லாம் கவனிக்கணும். இந்த லக்ன ராசிக்கு 3, 6, 11 ராகு நின்று தசாபுத்தியோ அல்லது கோச்சாரத்தில் பயணிக்கும் பொழுது மிக சிறப்பாக இருக்குங்க. அதே பார்வைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3, 7, 11 ராகு கேதுக்கான பார்வைகள். அது ரிவர்ஸில் தான் நம்ம பார்க்கணும். இப்போ கும்பத்தில் போகக்கூடிய ராகு எங்கே பார்ப்பார் அப்படின்னு கேட்டிங்கன்னா 3ஆம் பார்வையாக தனுஷுவை தான் பார்ப்பார். இதுபோல் ஒவ்வொரு ராசிக்குமே மேசம் முதல் மீனம் வரை ஒரு பலாபலனை எப்படி இது 1.5 ஆண்டுகள். இந்த பெயர்ச்சி எப்படின்னா 1.5 ஆண்டுகள் வரும். குரு பெயர்ச்சி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 1 வருஷம். 2.5 ஆண்டுகள் பெயரக்கூடியது சனி மகா பயிற்சி. மற்றதெல்லாம் மாதம் மாதிரி தான் மாறும் ஒவ்வொரு விஷயமும். ஏன்னா செவ்வாய், புதன், சுக்கிரன்லாம் மாதக்கோள்களாக மாறக்கூடிய அமைப்பை தரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த 1.5 வருஷம் நமக்கு என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்கும், என்னென்ன நல்ல பலன்களை கொடுக்கும், இதற்கெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு தொடர்ந்து வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய கொஸ்டின்ஸ்லாம் நல்லா கேளுங்க. நிறைய ஜாதகத்தில் இந்த வருடம் மட்டும்தான் நிறைய ஜோதிடர் சம்பாதிப்பாங்க அப்படிம்பேன். ஏன்னா வரக்கூடிய இந்த 3 பெயர்ச்சியுமே பல பேத்துக்கு குழப்பம். அதனால் தெளிவாக மேசம் முதல் மீனம் வரை பரிகாரத்துடன் ராகு கேது பெயர்ச்சிக்கு பாருங்கள். அனைவரும் கமெண்ட் பாக்ஸில் சந்தேகம் கேளுங்க, ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ரிஷபராசி நேயர்கள்
கால சக்கரத்துக்கு 2ஆம் பாகம் சுக்கிரனுடைய இடம், சந்திரன் உச்சங்க, மிக சிறப்பான அமைப்புங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அமைப்பில் எடுக்கும் பொழுது ராகு கேது பாவகிரகங்கள் மட்டும் நம்ம பார்க்குறோம். அதே ரிஷபத்தில் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம் சந்திரன், மிருகசீரிடம், கிருத்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் பயணித்து உங்களுடைய குணம் எப்படி இருக்கும், அன்பு பாசம் எதையுமே நம்ம முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு. தீர்க்கமான முடிவெடுக்க முடியுமா அப்படின்னா, ஏன்னா தேரோட்டி கண்ணன் ரிஷபனுங்க. அப்போ இந்த ரிஷபம் எப்படின்னா அடுத்தவங்களுக்கு ஒரு வழிகாட்டி, லக்னமாக இருந்தாலும் ராசியாக இருந்தாலும் நம்ம எப்பயுமே சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போ உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் எங்கே வரார் அப்படின்னா கும்பத்தில் வரக்கூடிய ராகு 10ஆம் இடத்துக்கு வரார். கண்டிப்பாக தொழில் மாற்றம் உண்டுங்க. வெளிநாடு வெளியூர் போகக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உடனே வேலை விசா இதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். படிப்பு சம்பந்தமாகவும் போகலாம். மேற்படிப்பு படிக்கக்கூடியவங்களுக்கு மருத்துவம் சார்ந்து படிக்கக்கூடிய தொழில் எடுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக ரிஷபத்துக்கு உண்டு. ஏன்னா 1.5 வருஷம். அப்போ 4ஆம் இடத்துல கேது இருக்குது. வீடு வண்டி வாகனம் பழுது ஏற்படும், கவனமாக இருக்கணும். ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய அமைப்பும் வரும். ஒரு மேலே வீடு எடுக்கிறேங்க அல்லது கொஞ்சம் சரியாக நாங்கள் என்ன பூசில் ஒரு எக்ஸ்ட்ரா ரூம் எடுக்கிறோம் அப்படி, இந்த எக்ஸ்ட்ரா அப்படிங்கிறது 4ஆம் பாவத்தில் வரக்கூடிய கேது நல்ல ஒரு வேலையை கொடுக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ஆனால் ரிஷபராசி நேயர்கள் 1.5 வருஷத்துக்கு புது வீடு கட்டலாமா அப்படின்னு ஜாதகம் பார்த்துட்டு தான் நீங்கள் எடுக்கணும். நிலம் வாங்கலாம். அதே போல் பூர்வீகத்துக்கு சொத்துல சில வில்லங்கங்கள் ஒரு பிரச்சனைகள்லாம் இருந்து மீண்டு வரக்கூடிய கட்டங்கள் இருக்கும். அல்லது நிறைய பேர் மீண்டு வந்திருப்பீங்க. ஏன்னா மற்ற கிரகங்கள் தொடர்பெல்லாம் வச்சு தான் இந்த சர்பத் கிரகத்துடைய அமைப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு வரோம். அப்போ ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி ஒரு அற்புதமான காலங்கள் அப்படின்னா தொழில் சார்ந்து நல்லா இருக்குது, வேலை மாற்றம் இடமாற்றம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வெளிநாடு வெளியூர் யோகம் உண்டு. இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க, அதே போல் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறைய இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ் வரும். இனிமேல் வரக்கூடிய காலகட்டங்கள் நீங்கள் உங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் நிறைய ஏற்றிக்கணும். நிறைய விஷயங்களை முயற்சி இருக்கிற இடத்துல உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றம் வச்சுக்கணும். நமக்கு இதுதான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் மெருகேற்றிக்கணும் அப்படிம்பாங்களே, அந்த மாதிரி நீங்கள் மெருகேற்றி நீங்கள் உங்கள் ஸ்பெஷலான விஷயத்தை காட்டும் பொழுது கண்டிப்பாக நிறைய சக்ஸஸ் கிடைக்கும், நிறைய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. தாய் வழி தாய்க்கும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியம் அல்லது ஏதாவது அறுவை சிகிச்சை இது மாதிரி எடுக்கக்கூடிய அமைப்பு வரும். ஏன்னால் 4ஆம் இடத்துல இருக்கிற சிம்மத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு தந்தை தாயை பாதிக்கும், மருத்துவ செலவை கொடுக்கும். சிலருக்கு கண்டம் ஏற்படலாம். அவங்கவுங்க ஜாதகப்படி தான் இதெல்லாம் நடக்கும். கோச்சாரங்கிறதே நம்ம பயணிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அதுவும் அந்த பாவகத்தில் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்குது. அப்போ அந்த 3 நட்சத்திரத்தோட தொடர்பில் போகும் பொழுது அது சில பிரச்சனைகளை நமக்குன்னு இல்லைங்க, வேர்ல்டு லெவலில் இப்போ தமிழ்நாடு, இந்தியா, அதே போல் உலக அளவியலில் இந்த பாவகிரகங்கள் சர்ப கிரகங்களுடைய அமைப்பு பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு மீனத்தில் இருக்கும்போது சொன்னோம். அதுபோல தான் அப்போ நம்ம ராசிக்கு அப்படிங்கும் பொழுது ஒரு 4 மாதத்துக்கு ஒரு மாதிரி பலாபலன், ஒரு 8 மாதத்துக்கு ஒரு பலாபலனா நமக்கு 1.5 ஆண்டுகளும் ஒவ்வொரு நட்சத்திரம் பயணிக்கும் போது நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்கும், சில லாபத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு தெரிஞ்சுக்கணும். அப்போ இத்தனை விஷயங்கள் இருந்தாலும் சில மாற்றங்கள் நமக்கு உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்டு. பயப்பட வேண்டாம். நிறைய விஷயம் இந்த ஃபுட் ஐட்டம், இந்த ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்குங்க, சப்போர்ட்டாக இருக்கும். அன்றாட அழியக்கூடிய பொருள்பாங்க ஹோட்டல், காய்கறி, அது மாதிரி சூப்பர் மார்க்கெட்டு, அதே போல் இந்த டிரான்ஸ்போர்ட்டு இது மாதிரி செய்யக்கூடியவங்களுக்கும் ரிஷபத்துக்கு சிறப்பான ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமண முயற்சி எடுக்கலாம். ஆனால் 4ஆம் இடத்துல இருக்கனால சட்டுன்னு அமையாது. நீங்கள் கவனமாக ஜாதகம் எடுக்கிறது சின்ன சின்ன அலைச்சல்களை கொடுக்கும். அது மாதிரி அலைச்சல்களை கொடுத்து இது பண்ணும். அதே போல் எனக்கு ஃபஸ்ட்டு மேரேஜ் ஆயிடுச்சுங்க, கோர்ட்டு கேஸ் போயிட்டுருக்கு, சரியாகுமா? கண்டிப்பாக ஆயிரும். ஏன்னா வெட்டி விட்றதான் கேதுங்க, கெடுக்கிறது கேதும்பாங்க. நல்லா கொடுக்கக்கூடியவன் ராகு. அப்போ நல்ல பலனை கொடுக்கும் பொழுது சில தடைகள் தான், பயப்பட வேண்டாம். அதே போல் திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கக்கூடியதில் ஜாதகம் பார்க்கணும். 2ஆம் தாரம் 3ஆம் தாரம் எடுக்கக்கூடியவங்களுக்கு ஜாதக பொருத்தம் பார்க்கணும். அவங்களுக்கு டைவர்ஸ் பிரச்சனை இன்னும் சரியாக கோர்ட்டில் வரலைன்னா அவங்களுக்கு சட்டுன்னு டைவர்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்பை கொடுக்கும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில விஷயங்கள் நம்ம சூட்சுமமாக தான் சொல்ல முடியும். அதே போல் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இந்த டெஸ்ட் பேபி இது மாதிரி நம்ம ஒரு ரெஸ்ட் எடுத்து ஒரு மருத்துவரை சார்ந்து எடுக்கக்கூடிய நமக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படிங்கிறவங்களுக்குலாம் ரிஷப ராசி நேயர்களுக்கு சட்டுன்னு வரும். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால இந்த 1.5 ஆண்டுகள்
உங்களுக்கு சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள், சுப வரவு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் தைரியமாக இருக்கலாம். ரிஷபராசிக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பரிகாரமே என்னென்னா, பசுவுக்கு உங்களால் முடிஞ்ச தானம் தர்மம் பண்ணுங்கள். அதே போல் கோபூஜை அப்படிம்பாங்க. இப்போ எந்த கோயிலில் வேணாலும் நடக்கும், பிருந்தாவனத்தில் நடக்கும், ஜீவசமாதியாக வச்சுருக்கக்கூடிய இடத்துல கூட கோபூஜை நடக்கும். அதுபோல் கோபூஜை நடக்கக்கூடிய அந்த இடத்துக்கு உங்களுடைய நட்சத்திரம் அன்னைக்கு போயிட்டு உங்களால் முடிஞ்ச கட்டளை பணத்தை கட்டி அதற்கான வஸ்திரம், ஆடை அலங்காரத்துக்கு உணவு, மெயினாக வந்து அகத்திக்கீரை, வாழைப்பழம் இது மாதிரி கொடுத்து உங்களுடைய பரிகாரம் அப்படிங்கிறது இதுதான். ரிஷபராசிக்கு செய்யுங்க. மிக சிறப்பாக ராகு கேது பிரம்மாண்டமான வளர்ச்சியும் நல்ல ஒரு அமைப்பையும் கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். டிஸ்பிளேயில் என்னோடய ஃபோன் நம்பர் வருது. உங்களுடைய முழு ஜாதக கட்டத்தை நீங்கள் பார்த்துக்கணும். அடுத்த ராசிக்கு பார்ப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.